ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் பை அக்லி படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆனது. நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு இன்னும் செம்மையான செலிப்ரேஷன் மோட்ல தான் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் AK64 படம் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகும், படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க. எதிர்பார்ப்புகளோட நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் இன்னைக்கு காலிலேருந்து அந்த நியூஸ் தான் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. AK64 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் நம்ம தல அஜித் சார் பர்த்டே, அதுவுமா May 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் நம்ம சுரேஷ் சந்திரா சைட்ல இருந்தும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் சைட்ல இருந்தும் எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளில வரல. ஆனா சில சினிமா ட்ராக்கர்ஸ் இதை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க சொல்ற லிஸ்ட்ல AK64 ஒன்னு ஆதிக் ரவிச்சந்திரனா இருக்கும், அப்படி இல்லைன்னா மகிழ் திருமேனியா இருக்கும், இல்ல விஷ்ணுவர்தன், இவங்களுக்குள்ளதான் யாரோ ஒருத்தங்களா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இவங்க சொல்ற எல்லாரும் ஈஸியா கனெக்ட் ஆகுது. ஏன்னா இப்ப குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்ன விஷயம், நெக்ஸ்ட் AK64 நீங்க டைரக்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கொடுத்தா ஹாப்பியா இருப்பேன், அது அஜித் சார் கையில தான் இருக்கு, ஸோ எதுவாக இருந்தாலும் ப்ரொடியூசர் அண்ட் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ட் அதே போல விடாமுயற்சி படத்துக்கு அப்புறம் மகிழ் திருமேனி கொடுத்த இன்டர்வியூல நான் அஜித் சார் கூட இன்னொரு படம் கண்டிப்பா பண்ணுவேன், அஜித் சாரும் அதுக்கு ரெடியா தான் இருக்காரு, கதையும் ரெடி, ஸோ சீக்கிரமே அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. விஷ்ணுவர்தன் ஆல்சோ ஒரு ஸ்டேஜ்ல நான் அஜித் சார் கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்கிட்டேன், சீக்கிரமே அந்த அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ட் அந்த படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் அப்படின்ற மாதிரியும் அபிஷியலாவே சொன்னாரு. அண்ட் இப்ப May 1 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆனச்சுன்னா தெரியும் யார் இதுல டைரக்டர் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், AK64 இந்த 3 டைரக்டர்ல எந்த டைரக்டரும் உங்களுக்கு ஃபேவரட்ன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.